இன்றைக்கி சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டால் மெட்ரோ பஸ் சம்மந்தமான பேச்சுக்களும் அது பற்றின வீடியோக்களும் அது பற்றின ஃபோட்டோஸ்களும் தான் இலங்கையில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அப்படி இந்த மெட்ரோ பஸ்ஸில் என்ன இருக்குது, இந்த மெட்ரோ பஸ் வந்ததுக்கப்புறம் இலங்கையில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் புரட்சி என்ன, இது பற்றின பல்வேறு விடயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ்க்குள்ளே தான் இருக்கேன். இந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் பாவிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட பாவனைக்காகவும் இந்த பஸ் ஸ்ரீலங்கா ரோட்டில் இயங்குறதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பஸ்ஸில் அப்படி என்ன விசேஷமான அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் அடுத்ததை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? திலீபன். திலீபன், எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து ஊர் வந்து ஹெட்டன். இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சர்வீஸ் ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயம் இதில் வந்து நிறைய பலதரப்பட்ட துறைகளில் உள்ளவங்க வந்து இதில் பயணம் செய்கிறாங்க. அவங்க மூலமாக எங்களுக்கான உதவிகளை எதுவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதில் வாரவங்களும் நல்லா உதவி புரிகிறாங்க. ஊனமுற்றோருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பஸ்ஸில் அவங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கு. ஊனமுற்றோர் வெளியில் வர்றதுக்கே பயப்பட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளலான்னா இந்த பஸ்ஸில் பயணம் செய்யலாம். அதே மாதிரி இந்த பஸ்ஸை நாங்கள் பார்க்கும்போது மற்ற பஸ்ஸுகளுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்கு பார்க்கும்போது விளங்குது. ஆனால் டெக்னிக்கலாக உங்களுக்கு தான் தெரியும் இந்த பஸ்ஸில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்ல முடியுமா? இந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்கிறவங்களுக்கு 3 வகையான ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். பேமெண்ட்டுக்கு அவங்க பேமெண்ட் வந்து கையால் காசாலையும் பேமெண்ட் பண்ணலாம். மற்றது அவங்களோட ஏடிஎம் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். கியூஆர் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கான 3 ஆப்ஷனில் எதில் வேணாலும் அவங்க பேமெண்ட் பண்ணி போகலாம். மற்றது பேசஞ்சருக்கான வசதி வந்து அவங்களுக்கு சீட் பெல்ட் இருக்குது. அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டே இருக்குது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றோம். ஊனமுற்றோருக்கான பாதுகாப்பு முழுமையாக இருக்குது. அதே மாதிரி வசதிகள் இருக்குது. இதில் வந்து எந்த விதமான களவு வேலைகள் அப்படின்னு எதுவும் செய்ய இயலாது. சிசிடிவி பொருத்தப்பட்டு இருக்குது. நாங்களே ஒரு பிழை செஞ்சாலும் அதை வந்து ஹெட் ஆஃபீஸ் மூலமாக பார்த்துக்கொள்கிற வசதியும் இருக்குது. அவ்வளவும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்களோட டைமிங்லேருந்து எங்களோட வேலை செய்கிற நீட்னஸ் அவ்வளவுமே வந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த பஸ்ஸில் போகிறது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. முக்கியமாக இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டக்டர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த காசு கொடுக்குற சிஸ்டம், காசாகவும் கொடுக்கலாம், டிக்கெட்டுக்கு வந்து காசாகவும் கொடுக்கலாம், ஏடிஎம்லேயும் கொடுக்கலாம், கியூஆர் சிஸ்டமும் இருக்குது. இதனால் உண்மைக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பயணிகள் சார்பாக நானும் ஒன்று சொல்லணும், அந்த சில்லறை பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ இந்த பஸ்ஸில் வந்து சில்லறை பிரச்சனை இருக்காது. இந்த பஸ் சேவை வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து விரிவாக்கப்படும் சொல்லி இப்போ நாங்கள் அரசாங்கம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? எல்லா பகுதிக்கும் விரிவாக்கப்பட்டால் இது ஒரு சிறந்த சேவையாக தான் அமையும். ஏன்னு சொன்னால் இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் போயிட்டு தான் வந்தோம். நாங்கள் சிடிபியில் ட்ரைனிங் முடித்து வந்தாலுமே முதல்ல வந்த நாங்கள் 30 பேருமே சிடிபியிலேருந்து வந்தவங்க தான். விசேடமாக எங்களுக்கு வந்து ஊமை பாசை வந்து படித்து கொடுத்தாங்க. அதோட ஆபாதித்த அப்படின்னு சொன்னால் ஊனமுற்றோர் ஒருவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்கள எப்படி வழிபடுத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து அவ்வளவுமே எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி தான் எங்களை வந்து சேவைக்கு போட்டாங்க. அதே மாதிரி இனி வரவங்களும் அதே மாதிரி ட்ரைனிங் போயிட்டு தான் வராங்க. இப்போ இது வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா இது ஒரு சேவை ஒரு ஒழுக்கமானதாகவும் இருக்கும், திறம்பட செஞ்சுக்கிட்டு கூடியதாகவும் இருக்கும். இது வந்து அதே மாதிரி நாங்கள் இந்த மெட்ரோ பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஒரு கவனித்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்ட இடங்களில் இந்த மெட்ரோ பஸ்ஸில் எங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் இல்லை. இந்த ஸ்பீக்கர்ஸ்னால பயணிகள் வந்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த மெட்ரோ பஸ்ஸில் இல்லை. வேலை முடிஞ்சிட்டு போனால் நிம்மதியாக வீட்டுக்கு போகிற அளவுக்கான ஒரு அழகான சூழல் தான் இந்த மெட்ரோ பஸ்ஸில் இருக்குது. இந்த மெட்ரோ பஸ்ஸில் தேவை வந்து கொழும்புக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவைங்கிறது தான் அனைத்து மக்களதும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது.